எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே ஹோப் ஹெல்த்தியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு எப்படி எனக்கு அந்த ஒன் டே போகுது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. நைட்டு தூங்கும் போதே பிளான் பண்ணி தான் படுத்தேன். நாளைக்கு வந்து லீவு தானே, ஒரு 7:30 8 வரைக்கும் தூங்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு 6:45 7 மணி கட்டவே கிரைண்டர் போட்டு விட்டுருந்தாங்க. இதுக்கு மேலே நான் சவுண்டில் எங்கே தூங்க முடியும், எந்திரிச்சு வந்துட்டேன். அக்கா வீட்டுக்கும் கொடுக்குறதுக்காக 2 வீட்டுக்கும் சேர்த்தே மாவாட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் ஆட்டி வச்சுட்டு புளிச்சிருமாம்மா. ஸோ அதனால் வந்து நேரத்தில் ஆட்டி என்னை வந்து எழுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தண்ணி வந்து வச்சுருந்தாங்க. கருவேப்பிலை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதை வந்து குடிக்கிறதுங்க, தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி. ஒரு 10-15 நாளாக கண்டினியூஸாக நானமாக எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா ஒரு விசிபிளாக தெரியுது, ஹேர் க்ரோத் ஆகிறது, ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிறது. ஸோ இதாவது வந்து கண்டினியூஸாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானமாக அதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் அந்த பேகை நிறச்சி மெட்டீரியல் இதெல்லாம் நிறையா இருக்குங்க. எல்லாமே வந்து ஆடி தள்ளுபடி போத்தீஸில் போய்ட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன் நானும் அக்காவும். ஸோ இதெல்லாம் வந்து தைக்கிறக்கு டைம் இல்லாதனால அப்படியே இருக்குது மெட்டீரியல்ஸ்லாம். நீ லைனிங் எதுவுமே எடுக்கலை. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சேன், தீபாவளிக்காவது தைச்சு 2 பேர் போடலாம் அப்படின்ட்டுங்க. லைனிங் எடுக்க போகிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டுங்க. மண் சட்டியில் தான் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அம்மா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து ஆட்டி தான் வைப்பாங்க. ஸ்டாக் வச்சு அந்த மாதிரி போட்டதே கிடையாது. அப்போ செய்கிறதுக்கு அப்போ வந்து வறுத்து எடுத்து வச்சுக்குவாங்க. இது வந்து பீக்கங்காய் தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து சட்னி அரைச்சிருந்தாங்க. ஸோ 2க்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு 2 பேரும் வந்து கிளம்பிட்டோம். மேகம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மேகமூட்டமாக இருந்துச்சுங்களா, மழை வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ போயிட்டு வந்துட்டோம்னா, வெளில போக வேண்டிய ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டோம்னா வீட்டில் வந்து நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுங்க. இந்த மந்த்துக்கான மளிகை பொருளெல்லாம் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு போயிட்டோம். அதில் 2-3 பொருள் மட்டும் மறந்துட்டவங்களாம். ஸோ அதை வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டுங்க. அப்புறம் பூஜை ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர பிராண்டில் தான் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் வந்து அந்த பச்சை பிடிக்கிறது மாதிரி அது வந்து இல்லைங்க. அந்த தீபம் சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்குது பார்த்திங்களா, 5 எண்ணெய் கலந்தது. அது எனக்கு யூஸ் பண்ணால் விளக்கு வந்து பச்சையாக பிடிச்சது, அது எதனாலன்னு தெரியல. ஸோ இதான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வாங்கிட்டுருக்கோம். எம்ஆர்பி வந்து 200 போட்டிருந்தாங்க. ஆனால் பில்லிங் பண்ணும்போது 155 தான் வந்துச்சு. இந்த இடத்துல தானே மளிகை பொருளெல்லாம் வச்சுருந்தீங்க, எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்துட்டு இருந்தோங்க. 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து அந்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும், நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம். மற்றபடி கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரைஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா தேவையானது மட்டும் பில்லிங் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மகிழ் குட்டிக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் நீ எடுக்கலைங்களா, அது எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எனக்கு அக்காக்கெலாம் ட்ரெஸ் எடுக்கிறத பற்றிலாம் பேசுகிறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. ஆனால் மகிழ் குட்டிக்கு வந்துட்டு எல்லா நாளும் ஆயுத பூஜை ஆகட்டும், எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் ட்ரெஸ் கம்பல்சரி எடுத்துறது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸுக்கு எடுக்கும்போது உண்மையானே பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வந்து பாய் பேபி இருக்குங்களா, சரி கேர்ள் பேபி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே என்னோட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, பாய்ஸ்க்கு இவ்வளோ தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி அதுலேயுமே யூனிக்காக கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாடலில் அவங்ககிட்ட இருக்குதான். பட் இருந்தாலும் அகெயின் வந்து இதுவே வந்து கலர் மட்டும் வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி போட்டால் தான் அவனுக்குமே வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே வந்து ஒரு பனியன் மாதிரி உள்ளே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த ஜீன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது 2ம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு போய் லைனிங்கு, அதுக்கப்புறம் லெகின் அது இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 o'clock கிட்டே ஆயிடுச்சு. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கனால சரி ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு காஃபி வந்து போட்டுட்ருந்தேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு போடுற நாடகம் முடிஞ்சு போயிடும்னு சொல்லி டக்குன்னு போய் டிவி போட்டுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சரி ஓகே அவங்களுக்கு அவங்களோட கவலை அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வடை வந்து நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். அந்த அக்கா வந்து சூடாக போட்டுருந்தாங்களா. ஸோ உளுந்து வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ 2 பேரும் இதை சாப்பிட்டுட்டு லஞ்ச் எங்கே சாப்பிட்றது, 4-4:30 ஆயிடுச்சு லஞ்சு சாப்பிட்றதுக்கே. இதை சாப்பிட்டது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வந்து வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு போயிடுச்சுங்க. தூங்கி ஒரு 3 மணி கிட்டதான் எழுந்திரிச்சே வந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நிறைய தைக்காமல் இருக்குங்களா. ஸோ 2 ப்ளவுஸ் அவங்க தைச்சி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களோட போட்டு வந்து கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வச்ச புளிக்குழம்பே இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து வடகம் வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வடகம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க.
புளிக்குழம்பு கூட பப்படம் இந்த மாதிரி வடகம்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். பொரியல் அதெல்லாம் விட இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டு அவங்களும் டிவி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஆனால் ஒர்க்குக்கு போயிட்டா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு, லஞ்ச் வந்து 1 மணிக்கு அப்படின்ட்டு கரெக்டாக சாப்பிட்டுட்ருப்பேன். வீட்டில் இருந்துட்டால் டோட்டலாக எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஒரு சில டைம் ஒரு வேளை சாப்பாடே வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. இனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்கு போய் மாவு கொடுக்குற ஒர்க்கு தான். நான் வந்து ஷார்ட்ஸ் தான் டெய்லியுமே வீடியோ எடுத்து பழகிட்டனால எனக்கு வந்து அந்த ஆங்கிளே வருதுங்க. வீடியோ வைக்கிற ஆங்கிள் வந்து வரவே இல்லை. ஸோ தெரியாமல் வந்து இப்படி எடுத்துட்டேன். நானும் க்ராப் பண்ணி பார்த்தேன். பட் அது கொஞ்சம் கரெக்டாக வரல. ஸோ இப்படியே வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அக்கா வீட்டுக்கு போய் மாவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி தைக்க உட்காரலாம், இதுக்கு மேலேயே உட்காரலாம், அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷினில் உட்காந்தாச்சு. நான் உட்காந்து கொஞ்சம் தைச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள் டீ கொண்டு வராங்க. எங்கள் அம்மா வந்துட்டு நானும் அக்கா 2 பேர் ஏதோ ஒரு வேலை வந்து சின்சியராக பார்த்துட்டு இருந்தோம்னா டீ, காஃபி இல்லைனா போண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம அடுத்தவங்க கையில் வந்து நம்ம டீ, காஃபிலாம் நம்ம வச்சு குடிக்காமல் அவங்க வச்சு கொண்டு வந்து கொடுத்து குடிக்கிறதே வேறு லெவல் சுகம்தான். ஸோ அதனால் வந்து அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணேன். அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க அன்றைக்கி. அதுக்கப்புறம் என்னோடய டாப்பு நான் லைனிங்கில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்ல அந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக், அதுக்கெல்லாம் அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ண கொஞ்ச நேரம் வந்து தைச்சிருந்தேன். ஓரளவுக்கு தான் முடிச்சிருந்தேன். பேலன்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் லீவ் இல்லைனா ஈவினிங் டைமில் வந்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டேங்க. டைம் ஒரு 9:30 கிட்டே ஆயிடுச்சுங்களா. இதுக்கு மேலே வந்து தைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம காலையில் நேரத்தில் எழுந்திரிக்க மாட்டோம் அப்படின்ட்டு இந்த ஒர்க்கை வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அம்மாவும் பார்த்திங்கன்னா தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில் வச்ச புளிக்குழம்பே இருந்துச்சா அதே வந்து தோசைக்கு வச்சுக்கலாம் நம்ம பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த இட்லி தோசை கூட புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்ற காம்பினேஷன் சுத்தமாக பிடிக்காதுங்க. எச்சா ஒரு புளிப்பு தன்மையாக இருக்குமா. ஸோ பருப்பு, பச்சைப்பயிறு அதெல்லாம் இருந்தால் செம சூப்பராக இருக்கும். பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி இருந்துச்சுங்களா. இப்போ ரீசெண்டாக அம்மா இட்லி பொடி வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நிறைய போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடி வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அம்மா அரைக்கும் போது உங்களுக்கு ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சூப்பராக நைட் டின்னர் வந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்ற டைம் கரெக்டாக பிக் பாஸ் போட்டுருவாங்களா, அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு தூங்க போகிறது தான். இப்படி தான் எனக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இந்த டே போச்சுங்க. தேங்க்யூ.